இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபாரஸ்ட் ஏரியாங்க. சிறுத்தை இருக்கும், மான் இருக்கும், ஜாக்கிரதையாக போங்க, எங்கேயும் நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எச்சரிக்கை போர்டு வச்சுருக்காங்க. போகிற போட்டு பார்த்தா அப்படி தாங்க தெரியுது. அங்கங்கே ஒவ்வொரு கடை தான் இருக்குது. அது கூட பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. மழையும் விட்ட காட்ட வேணும். கொஞ்சம் மீதுக்கே இருக்குது மழை. எல்லாத்துலேயுமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்க இருக்காங்க. அங்கேயும் போர்டு போட்டுருக்கு. யானைகள் இருக்கு. செல்வா ஓகே படிச்சுட்டாங்கோ. ஆமாம் காசு சொல்லணுமா கேளு, அவர் கேளு கூப்பிட்டு. ப்ரோ என்னன்னு கேட்போம். பாஸ் வாங்க மாட்டேங்குது. அவங்களும் போகிறாங்க. ஜிபே பண்ணணுமாங்க என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எவ்வளோவா? ஓகே அவன் ஜோப்லேயே போட்டுக்காங்க. ஆட்டோ பொறுப்பா இல்லை செல்வா, ஒரு சேஃப்டியே கிடையாது. சரி பண்ணி விட்டு வரேன். சார் 20 சார் அனுப்பிச்சிட்டேன். ஓகே இங்கே அனுப்பிச்சாச்சு. நாங்கள் வந்து கிளம்பிடலாங்க. ஆனால் சீட் எதுவுமே கொடுக்கல. சார் சீட்டு மாதிரிலாம் எதுவும் தர மாட்டிங்களா? இல்லை சீட்டு இல்லை அங்கேயே கொடுப்பாங்க. கேளுங்க வேறு இடத்துல எங்கேயாவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. வாங்கிட்டு போக தேவையில்லை. வேண்டாம். சரி ஓகே. செல்லு ஜோப்பில் போட்டுக்கோ. மேப்பு இதுக்கு மேலே மேப்பு அதே இருக்குனால தானே போலீஸ்கார் பிடிப்பாங்க. ஹெல்மெட் அதெல்லாம் இல்லாமல். ஹெல்மெட் இல்லாமல் இருக்குதுல்ல ஒரு ஹெல்மெட் தானே இருக்கு. இப்படி பண்ணிட்டோமே. சரிங்க சார், தேங்க்ஸ் சார். போகலாம் போகலாமா? இவர் வேறு பயன்படுத்தி வேறு வருவார். போலீஸ் பிடிப்பாங்க ஹெல்மெட் இல்லைன்னா. ஒன்று தானே இருக்கு.
எடுத்துக்கிட்டேன், மிஸ் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு இடம். ஏதோ சிறுத்தை, புலி, யானை, ஏன் சொல்லுவா வரும்போது நம்ம தேனி வெளியே வந்துடலாம். அது அந்தாண்ட வந்துட்டோம்னா அந்தாண்ட ஒரு ஹைவேஸ் தான் நம்ம ஊருக்கு. யானைகள்லாம் இருக்குங்கிறாங்க. ஆனால் கண்ணு முன்னாடி எதுவும் காட்ட பற்றிக்கிறீங்களே. போலீஸ்கார் வேறு இப்போ பீடி கட்டிக்கிறாரு. இந்த மாதிரி இடத்தெல்லாம் எதுக்கு வேகத்தடை வைக்கிறீங்க? உள்ள கோயில் இருக்க மாட்டேங்குது. வேகத்தடை வேகத்தடை ஒரு புலி வருது. அது புலி இல்லையா? நீ மட்டும் எப்படி தனியா சுத்துற? எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு. கடைசி வரைக்கும் எதுவுமே பார்க்க மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் எந்த விலங்கையும் பார்க்க மாட்டேங்குது. இதில் எந்த வண்டியும் ரிட்டர்ன் வராதா? ஆ இல்லை, வண்டி இது வரைக்கும் பார்க்கல. சரி சரி. இந்த அனுபவம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் வழி விட்டு நின்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு. இண்டிகேட்டர் கூட போடாமல் நிறுத்துறாங்க. மூணாறு 68 கிலோமீட்டர். ஏன் சொல்லுவா, அந்த ஏரியில் விலங்குகள்லாம் தண்ணி குடிக்க வருமா வராதா? இதில் தான் யானை தண்ணி குடிக்கும். யானை தண்ணி குடிக்குமா? ஓய் நல்லா இருக்க. சிறுத்தை நடந்து போகுது. எங்கே? அழைச்சி கிட்ட போகுது. அதான் அதுவா? தண்ணி குடிச்சு போகுது. இல்லை, ஏன் இப்படி? நானும் ஒரு சைடில் ஷாக் ஆகிறேன். சிங்கம் பீர்லாம் குடிச்சிருக்கியா? பீர்லாம் குடிச்சிருக்கா? இது கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து குடிச்சிருக்குமோ? தலைவரே வணக்கம்பா. ஒன்றும் இல்லை, நீ ஏன் பார்க்குற முறைக்கிறீங்க? ஆமாம் சொல்லுவா, டவர் எல்லாம் சுத்தமா. பா சரியான ஃபாரஸ்ட்டுங்க. செம்ம ஃபாரஸ்ட்டாக இருக்குங்க. சிறுத்தை, யானை, புலிலாம் இருக்குன்னு சொல்லி போர்டில் போட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே நம்ம பார்க்கல. ஓகே, ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோமா? ஓகேங்க. செல்வா, இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புவோமா? ஹலோ, என்ன சாவி எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறியா? இல்லை என்ன போய் சங்கதி? அதெல்லாம் எனக்கு வேணும். இங்கே வர்றா. டேய், மதிக்கவே மாட்டேங்குது. தண்ணி வேறு போடுது.